அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கன்னிராசியில் கேதுவும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், விருச்சகத்தில் சூரியன், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா அர்ப்பனுக்கும் கூட வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025 ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. ராகு பலம் பெற்று இருக்கிறாருங்க. இதே போல சூரியனும் நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 12 இருந்தாலும் அவர் சுகங்களையும் பொருளாதார உயர்வையும் ஏற்படுத்துவாருங்க. நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. செய்யும் செயல் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க. எதிலும் ஊக்கமோடு செயல்படுவீங்க. அதே போல் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்குங்க. தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சொல் செயல் இரண்டும் பாராட்டப்பட இருக்குது. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான ராகு, கேது, குரு, சனி ஆகிய கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. அந்த வகையில நிகழ இருக்கும் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி ஏற்படுதுங்க. அந்த வகையில் கும்பராசியில் ராகுவும், சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பாக்கிகள் அனைத்தும் வசூலாகி பரவசப்படுத்துங்க. மகிழ்ச்சியான தகவல்கள் ஏராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்க போவதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரலாம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அப்படி ஏற்படும் போது உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது சுபகாரிய பேச்சுக்கள் கை கூடுங்க. உடல் நலன் சீராகும். அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறுங்க. கல்யாண காரியங்கள் முதல் கட்டிடம் வாங்கும் முயற்சி வரை எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2025 ஆண்டுல ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் அற்புதமான பலன்களை அள்ளித்தர போகிறார். ஒற்றை வாழ்க்கை உத்தரவாதம், ஒப்பற்ற வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்குங்க. அதே போல் கற்பனையில் நீங்கள் கண்ட கனவெல்லாம் நன்னவாக போகின்ற ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமையிருக்குது. அதே போல கடல் தாண்டி செல்லும் யோகம் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரத்தால் அமையிருக்குதுங்க. பங்கு சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் லாபம் திருப்தி தருங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டுல மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கிய கிரகங்களான சுக்கிரன், ராகு மற்றும் சனி பகவான் ஆகியோர் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. 7.5 சனி காலம் முடியும் தருணத்தில் உங்களுக்கு அவரால் பல நன்மைகள் காத்திருக்குதுங்க. சுக்கிரனும் இந்த வருடம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சுப செலவுகள் ஏற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில்
வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. குரு சாதகமாக இல்லாததால் வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். எதிர்பாராத செலவினங்கள் கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடும். ஆரோக்கியம் சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. அதே போல் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதப்படுங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். இரண்டாவது, இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புத்தாண்டான 2025 ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு மற்றும் சனி ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. மேலதிகாரிகள் ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஜனனகால தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்விற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா அமைஞ்சிருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசினர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025 ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பது வியாபாரத்தை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல அளவோடு முதலீடு செய்து ஈடுபடலாங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய நியாயமான விலையில் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களால் லாபகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025 ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. இந்த முதல் 3 மாதங்கள் படிப்பில் சிறு தடங்கல்கள் ஏற்படும். அதே போல் 4ஆம் மாதத்திலிருந்து மீண்டும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. தேவையற்ற கவலைகள், தகாத மாணவர்களுடன் சேர்க்கை ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியின் விளைவால் பெண்மணிகளுக்கு செல்வ நிலை உயருங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நடைபெறுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நினைவாக்குவீங்க. சுப செலவுகள் அதிகரிக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூட இருக்கு. நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருவதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்குங்க. ஒரு சில விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்ய முன்வர இருக்கீங்க. இந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025 ஆண்டு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானுக்குரிய கவசத்தை வாசித்து வழிபட்டால் வளர்ச்சி கூடும். ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.